வேரிதாஸ் தமிழ் பணி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, திருச்சபைகளுக்குள்ளே ஒரு ஒற்றுமை அது வேண்டும் என்ற நிலையில் இன்றைய கிறித்தவ சமயம் சார்ந்த மக்கள் நினைக்கின்றனர். உயர் பொறுப்புகளில் இருக்கிறவர்களும் சமய தலைவர்களும் அதையே எண்ணுகிறார்கள். அந்த நிலையில் அதை பற்றி பேச வேண்டும் என்ற நிலையில் நற்செய்தியாளர் திருமிகு எஸ் வின்சென்ட் ராஜன் அவர்களை அழைத்துள்ளோம். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம் வின்சென்ட். வணக்கம். விவிலியத்தில் இந்த ஒன்றுபடுதல் அல்லது ஒன்றாக இருத்தல், எக்குமெனிசம் என்பதற்கான விவிலிய வாசகங்கள், சொற்றொடர்கள், அதை பற்றி சொல்ல முடியுமா? இந்த எக்குமெனிசம் பல் சமய கிடையாது, பல திருச்சபைகளின் ஒரு ஒன்றிப்பு. இந்த பல திருச்சபைகளின் ஒன்றிப்பு பன்முகத்தன்மையோடு இருந்தாலும் இந்த பன்முகத்தன்மைகள் எல்லாம் ஒரே ஒரு ஒன்றிப்பில் வருவதற்கான ஒரு விசேஷித்த முயற்சி 1700களில் நைசேக திருச்சங்கம் ஒரு விசுவாச பிரமாணத்தின் அறிக்கையை தயார் செய்து இந்த அனைத்து திருச்சபைகளையும் ஒன்றிணைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை அப்போ எடுத்தாங்க. அதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒன்றிப்பின் நிகழ்வாக கடந்த 2025ஆம் ஆண்டு மறுரூப மலையின் அனுபவமாக தாபோர் மலையின் அனுபவத்தை ஒரு மாதிரியாக வைத்து நமது புனித தோமா அவர்கள் நினைவாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆலயத்தின் அந்த மலையில் ஒரு மறுரூப அனுபவ தாபோர் ஒன்றிணைப்பு என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சி மாநாடை கத்தோலிக்க திருச்சபை அனைத்து திருச்சபைகளையும் ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை ஏற்படுத்தியது. இதில் அனைத்து திருச்சபையின் தலைவர்களும் ஒன்று கூடி இந்த பல கூட்டமைப்பின் திருச்சபைகளை ஒன்றிணைத்து அதன் தலைவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு மாநாடை நடத்தி ஒரு வெற்றி கண்டார்கள். திருச்சபையில் இந்த ஒன்றிணைப்பு, இந்த ஒருமனம், இந்த ஒன்னக்காடு ஆதி திருச்சபையில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நாட்களில் திருத்தூதர் பணிகள் 1:14 அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு அந்த ஓரிடத்தில் கூடி வந்த பொழுது அந்த இடம் அசைந்தது என்று பார்க்கிறோம். வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும், சூழல்களில் இருந்தாலும், வேறு குடும்பங்களில் இருந்தாலும் ஒரே நினைவோடு ஒன்றாக ஒரு இடத்திற்கு 120 நபர்கள், அதில் பொதுநிலையினர், இயேசு கிறிஸ்துவனுடைய தாயார் மரியாள், அப்போஸ்தலர்கள், இவர்கள் அனைவரும் இணைந்து ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் தரித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த நிலையில் அது இருந்தது. அதற்கு அடுத்து அந்த நிலை மாறிவிட்டது, பிரிந்து விட்டார்கள், அதை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு படம் இருக்கு அதில். கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிற்கால திருச்சபையின் ஒரு ஒன்றிப்பிற்கு, ஒரு ஒற்றுமைக்கு ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி. பிலிப்பியர் 2:2 பார்த்தீங்கன்னா அவர்கள் ஏக சிந்தையும் ஏக மனமும் உடையவர்களாய் ஒரே அன்போடு இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த ஏக சிந்தை, இந்த ஒரு மனம், இந்த அன்பு, இது மூன்றும் இந்த பல்வேறுபட்டு நிலைகளில் இருக்கிற திருச்சபைகளை ஒன்றிணைக்க இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அப்போ அந்த ஒரு மனமும் ஏக சிந்தையும் என்ன செய்யும் என்று பார்த்தா தேசத்தை அசைக்கும். இப்பேற்பட்ட காரியங்களை தான் அப்போவே நமக்கு முன்மாதிரியாக திருவிவிலியம் கூறுகிறது. இப்போ பொதுவாக ஜெபம் இந்த தேசத்தை அசைக்கும் அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் ஒரு புது மாதிரியாக இந்த 3 விஷயங்களையும் சொல்லி அசைக்கும்ன்றீங்களே, இதற்கும் அதற்கும்? ஜெபம் அசைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் பவுலும் சீலாவும் இருவரும் சிறைச்சாலையில் கைதிகளாக இருந்து விலங்கிடப்பட்டு அடித்து நொறுக்கப்பட்டு ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துலையும் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க. இவர்களுக்காக பின்னாடி இருந்து ஆதி திருச்சபையின் மக்களும் கூடி ஜெபித்தார்கள். அப்படி கூடி ஜெபிக்கிற போது அந்த இடத்துல அவருடைய விலங்குகள் எல்லாம் உடைந்து கலன்றது என்று பார்க்கிறோம். சிறைச்சாலை கதவுகளின் திறந்தது என்று பார்க்கிறோம். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது என்று பார்க்கிறோம். அப்போ இந்த ஒருமனப்பாட்டின் ஜெபத்திற்கு இப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு வல்லமை இன்றும் இருக்கிறது. இதை இந்த அனைத்து திருச்சபைகளும் சேர்ந்து
இந்த ஒருமனப்பாட்டின் ஜெபத்தில் இணைகிற போது கண்டிப்பாக நம்மை சுற்றி இருக்கிற விலங்குகள், நம்மை சுற்றி இருக்கிற எதிர்ப்பின் சக்திகள், இன்றைய திருச்சபைக்கு நேரிடுகிற அச்சுறுத்தல்கள், இவைகளெல்லாம் உடைந்து விழும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இப்போ கடந்த ஜனவரி 26ஆம் தேதி ஒரு நிகழ்வு, எல்லா திருச்சபைகளும் சேர்ந்து ஜெபம் ஏறெடுத்தாங்க. அதில் நீங்களும் கலந்துக்கிட்டீங்க. அதோட தொடர்ச்சி, அதோட அறிவுறுத்தல் தான் இந்த மாதிரியான ஜெபம் நடந்ததற்கான காரணமாக இருக்குமா? கடந்த ஜனவரி 26ஆம் தேதி கூட 38 மாவட்டங்களில் தமிழ்நாடு ஆசீர்வாதமான தமிழ் நாடாய் மாற வேண்டும், வருகின்ற தேர்தலில் ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள் நடைபெற வேண்டும், இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதி நிலவ வேண்டும், தேசத்திற்கு நாட்டிற்கு யார் ஒரு பாதுகாப்பை தருகிறார்களோ, சிறுபான்மை சமுதாயத்தினருக்கு எவர்களெல்லாம் உறுதுணையாக நிற்கிறார்களோ, இப்பேற்பட்ட ஒரு சக்திகள் இன்றைய திருச்சபைக்கு தேவை என்ற ஒரு மாபெரும் அந்த கருத்தை முன்னிறுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு உபவாச ஜெபம் எல்லா தலைநகர்களிலும், எல்லா மாவட்டங்களின் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு பெரிய அளவில் நடந்தது. இந்த ஜெபத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு திருச்சபையின் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஜெபித்தார்கள். அதில் NLG AG திருச்சபையில் நமது தருமபுரி எக்குமெனிசம் கமிஷனுடைய சேர்மன் ஆயர் லாரன்ஸ் பைஸ் அவர்கள், ஃபாதர் பெனடிக்ட் எக்குமெனிக்கல் கமிஷனுடைய செயலர் இவர்கள், பாஸ்டர் AG மோகன் அவர்களோடு, பாஸ்டர் மோகன் சி லாசரஸ் அவர்களோடு கூட இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உபவாசத்தில் கலந்து கொண்டார்கள். இதில் கத்தோலிக்க திருச்சபை சார்பாக ஜெபித்தவர்கள் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில் பேசி ஜெபித்தது எல்லோர் தலைவர்களுடைய கவனத்தையும் ஈர்த்தது. இப்போ இந்த தபோர் நிகழ்வும் இந்த 26ஆம் தேதி நிகழ்வும் கிறித்தவர்களை ஒன்று சேர்க்க முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக எடுத்திருக்கிறது. ஏனென்றால் எல்லா திருச்சபையின் தலைவர்களும் இந்த முன்னெடுப்பை வரவேற்கிறார்கள், இதனுடைய தேவையை உணர்ந்திருக்கிறார்கள். இந்த தேவை நாளைய திருச்சபைக்கு ஒரு மிகப்பெரிய அத்தியாவசியமான ஒன்று என்று எல்லா தலைவர்களும் விரும்புகிறார்கள். கிறித்தவர்களை பொறுத்தவரை அறிவுத்தளத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி ஒரு நல்ல நிலையிலே இருக்கிறார்கள். ஆனால் அரசியல் தளத்தில் முற்றிலுமாக ஒரு சுழியம் நிலையிலே இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு இல்லை, கண்டிப்பாக இன்றைய திருச்சபையின் தலைவர்கள் ஆன்மீக தலைவர்களாக மட்டுமே இருக்கிறார்கள். இந்த ஆன்மீக தலைவர்கள் பொது இளைஞர்களை திருச்சபையின் ஒரு வழிகாட்டிகளாக, ஒரு திருச்சபையை வழிநடத்துகிற பொதுநிலைய அமைப்பினர் சார்ந்த மக்களை அரசியல் ரீதியான தலைவர்களாக உருவாக்குவது இன்றைய தேவையில் மிக மிக அவசியம். ஏனென்றால் திருச்சபையின் தலைவர்கள் ஆன்மீக ரீதியாக தலைவர்களாக இருக்கிற பொழுது அவர்கள் அரசியல் ரீதியான ஒரு விஷயங்களுக்குள்ள நுழைய முடியாது. அதனால் பொதுநிலையினருடைய அமைப்பில் இருக்கிற தலைவர்களை இன்றைய நாளில் ஒரு அரசியல் சக்தியாக மாற்ற வேண்டிய கடமை இன்றைய ஆன்மீக தலைவர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதில் உங்களை போன்ற ஆன்மீக ரீதியில் ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு அரசியல் உரிமைகள் என்ற ஒரு முன்னெடுப்பை நோக்கி ஒரு அரசியல் தளத்தில் இருக்கிற நீங்கள், உங்களை மாதிரி தலைவர்களை திருச்சபையானது அடுத்த கட்ட தலைவர்களாக, திருச்சபையின் ஒரு வழிகாட்டியலாக, ஒரு வழி நடத்துதலை உரிய ஒரு அரசியல் தலைவர்களாக உருவாக்க வேண்டியது இன்றைய திருச்சபையின் ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கு என்று கருதுகிறேன். ஆண்டவர் இயேசுவின் கடைசி கட்டளை எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவிங்கள். நீங்கள் ஒரு நற்செய்தியாளர். இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு அரசியல் அதிகாரம் எந்த அளவிற்கு துணையாக இருக்கும், உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக போராடிய ஒரு சமூக ஒரு சமநீதி போராளி. ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் இருந்தாங்களோ அங்கெல்லாம் அவர் தயங்காமல் தன்னுடைய பணியை செய்தார். அதே போல் இன்றைய திருச்சபைக்கு அரசியல் ரீதியான ஆளுமைகள் மிக மிக அவசியம். கட்சி சார்பற்ற கிறிஸ்தவ அமைப்புகளின் பிரதிநிதிகளாக தலைவர்கள் உருவாவது இன்றைய காலகட்டத்தில் அத்தியாவசியமான தேவை. இப்பேற்பட்ட தலைவர்கள் மூலமாக தான் இன்றைய திருச்சபையின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்பது என்னுடைய மேலான கருத்து. நற்செய்தி எந்த அளவிற்கு பரவும்னு நினைக்கிறீங்க? அதாவது அரசியல் அதிகாரத்திற்கு கிறிஸ்தவர்கள் வந்தால் இந்த நற்செய்தி எந்த அளவுக்கு
இந்த நற்செய்தி அப்படின்னா இன்றைய அரசியல் சூழ்நிலைகளில் அரசியல் கட்சிகள் சொல்லுகிற அவர்களுடைய அந்த அரசியல் முன்னெடுப்புகளுக்கான விஷயங்களை தவிர்த்து இந்த நற்செய்தி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், நீங்கள் அறிந்து கொண்ட சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படி என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ரோமரில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த நற்செய்தியின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விடியலை நாம் காண்பது உறுதி. இவ்வளவு நேரமும் வெரிதாஸ் தமிழ் பணி இந்த நிகழ்வுக்காக வந்திருந்து உங்களது கருத்துக்களை மக்கள் முன் வைத்ததற்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வெரிதாஸ் தமிழ் பணி அன்பர்களே, இந்த உரையாடலை நீங்கள் கேட்டீர்கள். கிறித்தவ சமயம் உயர்வதற்கும் மற்ற மக்களுக்கு உதவியாக இருப்பதற்கும் பல்வேறு வேலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன, கிறித்தவர்கள் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நற்செய்தி இந்த உலகமெல்லாம் பரவ வேண்டும், ஆண்டவரை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும், எல்லோரும் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்ற நிலையிலே கிறித்தவ சமயம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்களும் செயல்படுங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.